இன்னைக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு கேர்ள் வந்து அவளுடைய பர்த்டே அப்ப அவளுடைய சிஸ்டர் அவளுக்காக கடைக்கு போய் பர்சனலா அவளே வந்து சூஸ் பண்ண ஒரு கிஃப்ட, அது வந்து ஒரு பர்ஃப்யூம். ஆக்சுவலா அவளுடைய சிஸ்டருக்கு பர்ஃப்யூம் பிடிக்கும் அப்படின்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து பார்த்து ஸ்மெல் பண்ணி பார்த்து அதை வந்து நல்ல ஒரு குவாலிட்டி பர்ஃப்யூமை வாங்கி கொண்டு வந்து கிஃப்ட் பண்ணான். அதை வந்து அவளுடைய சிஸ்டர் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு பிடிக்கல, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஷி ரிட்டர்ன், அதை திருப்பி கொடுத்துட்டா. இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. இது வந்து எவ்வளவு தூரம் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணும் அப்படின்றத வந்து அந்த பொண்ணு அந்த சமயத்துல நினைச்சு பார்க்கல. இதுக்கு ஒரு பேர் உண்டு, ஒரு இடியம் உண்டு. தமிழ்லயே கூட இதுக்கு ஒரு பழமொழி உண்டு. தானம் கொடுத்த மாட்ட பல்ல புடுங்கி பாக்குறது போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப கிளியரா இது புரியும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, லுக்கிங் அ கிஃப்ட் ஹார்ஸ் இன்டு இட்ஸ் மவுத். அப்போ ஒரு மாடு வந்து தானமா கிடைக்குது, தானமா கிடைக்கிற மாட்டை அது பல்லு சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஆட்டி பாக்குற மாதிரி, புடுங்கி பாக்குற மாதிரி ஒரு இது இங்கிலீஷ்ல ஹார்ஸ் வச்சு சொல்லுவாங்க. இதை நீங்க சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, டோன்ட் லுக் அ கிஃப்ட் ஹார்ஸ் இன்டு இட்ஸ் மவுத். இல்ல நான் சொன்ன இன்சிடென்ட்டை நீங்க ஒரு சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, Ramya's sister bought a perfume on her birthday. As she didn't like its smell, she returned it to her sister, telling that it was not nice and she could have it. Her mother advised her not to look a gift horse into its mouth. Hope you understand.